விலங்கு நல உறுப்பினர்கள் தவறான தகவல் மூலம் ஜல்லிக்கட்டுக்கு எதிரான மனு தாக்கல் செய்ய அனுமதி பெற்றிருந்ததை தந்தி டிவி செய்தியாக வெளியிட்டிருந்தது. இந்நிலையில் விலங்குகள் நல வாரிய உறுப்பினரும் வழக்கறிஞருமான அஞ்சலி சர்மா தன்னுடைய விளக்கத்தை தந்தி டிவிக்கு அளித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அரவிந்திடம் கேட்கலாம். அரவிந்த், அனுமதி பெறப்பட்டது குறித்தும் அஞ்சலி சர்மாவின் விளக்கம் குறித்தும் தெளிவாக சொல்லுங்க. கடந்த ஆண்டு ஜனவரி 7ஆம் தேதி, அதாவது ஜனவரி 7, 2016 மத்திய அரசானது ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி அளிக்கும் வகையில் ஒரு அறிவிக்கையை வெளியிட்டிருந்தது. இந்த அறிவிக்கைக்கு எதிராக விலங்குகள் நல வாரியம், பீட்டா, கியூபா, பியாப்போ உள்ளிட்ட அமைப்புகள் உச்சநீதிமன்றத்திற்கு சென்று தடை வாங்கியிருந்தன. இந்நிலையில் இந்த ஆண்டு, அதாவது கடந்த வாரம், தமிழக அரசானது ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வந்திருந்தது. பின்னர் அந்த அவசர சட்டத்தை சட்டமாக இயற்றியிருந்தது. எனவே இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தமிழக அரசு செய்திருந்தது. இந்நிலையில் கடந்த புதன்கிழமை, அதாவது 2 தினங்களுக்கு முன்பாக, விலங்குகள் நல வாரியம், பியாப்போ, கியூபா உள்ளிட்ட 3 அமைப்புகள் உச்சநீதிமன்றத்தில் ஒரு இடைக்கால மனுவை தாக்கல் செய்திருந்தனர். அந்த இடைக்கால மனுவில் தமிழக அரசு கொண்டு வந்திருக்கும் ஜல்லிக்கட்டு சட்டத்திற்கு எதிராக இந்த ஜல்லிக்கட்டு சட்டத்தை தடை விதிக்க கோரி அந்த இடைக்கால மனுவை தாக்கல் செய்திருந்தனர். இதில் நாம் உன்னிப்பாக பார்க்க வேண்டியது என்னவென்றால், இது விலங்குகள் நல வாரியம் என்பது, அதாவது அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா என்பது மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்கு அமைச்சகத்தின் கீழ் இருக்கும் ஒரு அமைப்பு. இந்நிலையில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம்தான் இந்த விலங்குகள் நல வாரியத்தின் தலைவராக இருந்த ரிட்டையர்ட் மேஜர் ஜெனரல் கர்ப் மாற்றப்பட்டு மத்திய அரசின் செயலாளர் SS நேகி தலைவராக நியமிக்கப்பட்டிருந்தார். இந்த நியமனமே ஏனென்றால், இது போன்ற மத்திய அரசின் முடிவுகளுக்கு எதிராக விலங்குகள் நல வாரியம் உச்சநீதிமன்றத்திற்கு தானாக செல்கிறது. இதனை தடுப்பதற்காகத்தான் தலைவர் மாற்றப்பட்டு அரசின் செயலாளரே தலைவராக நியமிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் அப்படி இருந்தும் எவ்வாறு விலங்குகள் நல வாரியம் உச்சநீதிமன்றத்துக்கு சென்றது என்பதை நாம் ஆராய்ந்தோம். அப்போது நமக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது, விலங்குகள் நல வாரிய தரப்பிலிருந்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த அந்த இடைக்கால மனுவில் ஒரு அபிடவிட்டை பதிவு செய்திருந்தார்கள். அந்த அபிடவிட்டில் உச்சநீதிமன்றத்தில் இருக்கும் வழக்கு, அவர்கள் காண்பித்திருக்கும் உச்சநீதிமன்ற வழக்கு ஜல்லிக்கட்டான வழக்கு. ஆனால் அவர்கள் அதற்கு உரிய உயர்நீதிமன்ற வழக்கும், அதே போல அதற்குரிய அந்த விளக்கத்தையும் திருநாய்களுக்கு எதிரான வழக்காக காண்பித்து அனுமதி பெற்றிருந்ததை அந்த கடிதம் மூலம் நாம் தெரிந்திருந்தோம். இதனை நாம் செய்தியாகவும் வெளியிட்டிருந்தோம். அதனைத் தொடர்ந்து விலங்குகள் நல வாரியத்தின் செயலாளர் ஒரு விளக்கத்தை வெளியிட்டிருந்தார். அதாவது, ஜல்லிக்கட்டுக்கு எதிராக விலங்குகள் நல வாரியம் உச்சநீதிமன்றத்திற்கு சென்றது ஏன், இது தொடர்பாக தங்களுடைய எந்த அனுமதியும் பெறாமல் எவ்வாறு விலங்குகள் நல வாரியம் உச்சநீதிமன்றத்திற்கு சென்றது, அப்படி சென்றிருந்தால் உடனடியாக அந்த மனுவை திரும்ப பெற வேண்டும் என விலங்குகள் நல வாரியத்தின் செயலாளரும் ஒரு தெளிவான விளக்கத்தை தந்திருந்தார். இந்நிலையில் விலங்குகள் நல வாரியத்தின் உறுப்பினரும் அதன் வழக்கறிஞருமான அஞ்சலி சர்மா நமக்கு நேற்று இரவு ஒரு இமெயில் மூலம் ஒரு விளக்கத்தை தந்துள்ளார். அதாவது, தான் விலங்குகள் நல வாரிய உறுப்பினரும் அதே போல விலங்குகள் நல வாரியத்தின் சட்ட ஆலோசகரும் லீகல் தானே. அந்நிலையில் தன்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு தன்னால் எந்த வழக்கையும் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய முடியும், அதன் அடிப்படையிலே தான் இந்த வழக்கையும் தாக்கல் செய்ததாக தெரிவித்திருந்தார். இந்நிலையில் நாம் அவரிடம் மீண்டும் ஒரு கேள்வியை முன்வைத்தோம். அந்த அபிடவிட்டில், அந்த பிரமாண பத்திரத்தில் தவறான தகவல் இருக்கிறதே, இதனை எவ்வாறு நியாயப்படுத்துகிறார்கள் என்ற கேள்வியை முன்வைத்தோம். அதற்கு அவர், அது தன்னுடைய தவறு இல்லை, அது விலங்குகள் நல வாரியத்தின் செயலாளர் தவறாக அந்த கடிதத்தில் எழுதியிருக்கிறார், அது அவருடைய தவறு, அதற்கும் எனக்கும் பொறுப்பில்லை என்று பதிலை முன்வைத்திருக்கிறார். மேலும் அவர், இப்படியே சென்று கொண்டிருந்தால் தான் தன்னிச்சையாக இந்த வழக்கை, அதாவது விலங்குகள் நல வாரியம் மூலமாக தாக்கல் செய்த மனுவை திரும்ப பெறுவதாகவும், தானே இந்த மனுவை, அதாவது தன்னுடைய தனிப்பட்ட அதிகாரத்தின் அடிப்படையில் தானே இந்த வழக்கை முன்னெடுத்து செல்வதாகவும் நமக்கு விளக்கம் அளித்துள்ளார். அரவிந்த், இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் விலங்குகள் நல வாரியம் ஏதேனும் விளக்கம் அளிக்க உள்ளார்களா? அது குறித்து சொல்லுங்க. தற்போது இன்று மிகப்பெரிய ஒரு டெவலப்மெண்ட், ஒரு முன்னேற்றம் நடைபெறும் என்றுதான் தெரிகிறது. ஏனென்றால் தமிழக அரசும் சரி, அதே போல ஜல்லிக்கட்டு இந்த வழக்கில் தொடர்புடையவர்களும் சரி, இந்த அபிடவிட்டை முன்னிறுத்தி மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை தெரிவிப்பார்கள் என்றுதான் தெரிகிறது. ஏனென்றால் இது நீதிமன்றத்தை தவறான தகவல் கொடுப்பதாகத்தான் தெரியும். ஏனென்றால் இது ஒரு பிரிஜரி. எப்படி இருந்தாலும் ஒரு உச்ச நீதிமன்றத்தின் வழக்கு ஜல்லிக்கட்டு வழக்கு, ஆனால் உயர் நீதிமன்றம் மற்றும் அனைத்து வழக்குகளும், அதற்கு தொடர்பு படுத்தியுள்ள அனைத்துமே திருநாய்களுக்கு எதிரான வழக்கு. எனவே இது ஒரு தவறான தகவல் மூலம் அனுமதி பெற்றதை தமிழக அரசு இங்கே சுட்டிக்காட்டும் என்றுதான் தெரிகிறது. இதற்கு விலங்குகள் நல வாரிய உறுப்பினர்களிடம் நாம் கேட்டபோது அவர்கள் இன்று உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பான ஒரு விளக்கத்தை அவர்கள் தர இருப்பதாகவும், அதனைத் தொடர்ந்து அப்படி உச்சநீதிமன்றம் இது ஒரு பிரிஜரி, இது ஒரு தவறான தகவல் மூலம்தான் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது என்று சொன்னால், அந்த மனுவை திரும்ப பெற்றுக்கொண்டு இந்த உறுப்பினர்கள் தங்களுடைய தனிப்பட்ட அதிகாரத்தின் அடிப்படையில் இந்த மனுவை முன்னெடுத்து செல்வார்கள் என்றுதான் தெரிகிறது.